வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி நம்மளுடைய வியூவர் ஹர்ஷிதா, அதே மாதிரி நிக்கிலோட ஃப்ரெண்டு பேர் வந்து காவியா. அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இன்றைக்கி பிறந்த நாள். ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் சார்பாக, சித்ரா முரளிஸ் கிச்சன் சார்பாக அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கி பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் கொண்டாடுற அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கேக் ஒன்று பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் ஒரு கேக்கு, கோதுமை மாவும் நம்ம வந்து நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன் வாங்க. 1.5 கப்பு வந்து கோதுமை மாவு, 1 கப்பு வந்து நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இதே மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறது, பொடி பொடியாக இருக்கணும், கட்டி கட்டியாலாம் இருக்கக்கூடாது. வெல்லம் நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்புறம் தயிர் வந்து 1 கப்பு, 1/2 கப்பு வந்து எண்ணெய், பால் வந்து 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். வேணுங்கிறத பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், அப்புறம் வாசனைக்கு வந்து ஒரு சுக்கு ஒரு சின்ன பீஸ், அப்புறம் வந்து ஜாதிக்காய் கொஞ்சம், கிராம்பு கொஞ்சம், இது 3த்தையும் பொடி பண்ணி போட போகிறேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். முந்திரி பருப்பு ஆப்ஷனல். அதே மாதிரி நீங்கள் வந்து பேரிச்சம்பழம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி பேரிச்சம்பழம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி அதெல்லாம் எதுவும் இல்லை, சிம்பிளாக முந்திரி பருப்பு மட்டும் இருந்தது, அது மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அது பேர் என்ன, ஆல்மண்டு, பாதாம் பருப்பு இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். நான் எல்லாமே வந்து இந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அந்த எல்லாருக்குமே தலை தட்டி மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். தலை தட்டி மெஷர் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாமே 1 கப்பு, அதுக்கப்புறம் அதில் 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாருங்க, நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன். இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி துருவி இருக்கணும், கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. அடுத்தது எண்ணெய். இப்போ வந்து தயிர் விட்டுக்கலாம். 1 கப்பு தயிர். பாருங்கள், இது வந்து கிராம்பு, சுக்கு, ஜாதிக்காய் 3த்தையும் பொடி பண்ணது. இதை கண்டிப்பாக பொடி பண்ணி போடுங்க. கேக் வந்து ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். எல்லாம் நான் காமிச்ச அளவு பொடி பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. நான் சொன்ன மாதிரி 1 கிராம்பு, சின்னதாக வந்து ஜாதிக்காய், ஒரு சின்ன பீஸ் வந்து சுக்கு, அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும், வாசனையாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சலிச்சிக்கலாம். 1.5 கப்பு வந்து கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஸோ இதை வந்து சலிச்சிக்கலாம். பாருங்கள், சலிச்சுட்டோம். கோதுமை மாவை வந்து சலிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டோம். இந்த இடத்துல வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் விடுறேன். இப்போ வந்து நம்ம சலிச்சு வச்ச மாவை வந்து சேர்த்துடலாம். பாருங்க, மாவு போட்டோடனே கொஞ்சம் திக்காக இருக்கா, ஊற்றுற பதத்துக்கு வேணும். அதனால் வந்து காய்ச்சி ஆறின பாலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் எடுத்து வச்சா ஃபுல்லாக சரியாக கலக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. பார்த்து நம்ம கலந்துக்கலாம். நமக்கு அந்த ஊற்றுற பதம் வரணும், அவ்வளோதான். பாருங்கள், நம்ம முதல்ல விட்ட பாலே கரெக்டாக இருக்குது. தெரியுதா, பதம் இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணிப்போம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு பாத்திரம் அடிகனமான பாத்திரம் இருந்ததுன்னா உப்பு போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்டாண்ட் போட்டுட்டு வச்சுருங்க. இது கொஞ்சம் முன்னாடி சூடு ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான அந்த பாத்திரத்தை முதல்ல ரெடி பண்ணிப்போம். பாருங்கள், பேக்கிங் ட்ரேயில் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. நம்ம பேட்டர் வந்து விட்டுறலாம்.
ஸோ முந்திரி பருப்பு வந்து அப்படி மேலாக போட்டுருவோம். பாருங்கள் முந்திரி பருப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து பாத்திரமும் நல்லா சூடாகிடுது. ப்ரீ ஹீட் பண்ணுவோம்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாகிடுது. உள்ளே வந்து வச்சுட்டு மூடிடுவோம். கரெக்டாக ஒரு 50 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். 50 to 55 மினிட்ஸ் இல்லை 1 hour கரெக்டாக ஒரு 50 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 50 நிமிஷம் அது வேகணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கனால ஒரு 50 நிமிஷம் வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நாம் 45 நிமிஷம் ஆகிடுத்து. பாருங்கள் ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்கள் நல்லா. ஸோ நம்ம வந்து இதை வந்து அப்படியே விட்டுருவோம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஆகட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லா ஆறிடுது. நம்ம வந்து இப்போ வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலிலேருந்து நிறையா பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறையா பேர் விஷ் பண்ணீங்க. எனக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னும் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது கட் பண்ணிடலாமா? ஓகே கண்டிப்பாக பண்ணிடு. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. உண்மையாகவே நிக்கில் வந்து அதை எதிர்பார்க்கல. இன்னைக்கு காலையிலேருந்து அவன் தான் வந்து பதில் கொடுத்துட்டு இருக்கான். எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ். ஆண்டியா அக்காவான்னு தெரியல. நிறையா கமெண்ட் வந்துட்டே இருக்கு. ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம கேக்கையும் பார்த்துடலாம். 3/4 வாசி வந்து ஆறிடுத்து. நான் எடுத்துடுறேன். இல்லை சுடுது. இன்னும் கொஞ்சம் ஆறணும். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு கேக்கு. சாஃப்டாகவும் இருக்கு பாருங்கள். திருப்பவா? ஸோ இந்த கேக் வர கட் பண்ணிடலாம். நம்ம கூட ஆறலாம் போல். ஆறலாம். பாருங்கள் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு சாஃப்ட்னஸ்ஸு? நல்லா ஆற இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய கேக் ரெடி. டேஸ்ட் பார்த்துறியா? இந்தா இது இன்னைக்கு பர்த்டே எப்பயுமே நான் கேக் நல்லா இருக்கா? ஓகே தேங்க்யூ. எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவு கேக்கு தான். வெல்லம் வந்து நல்லா துருவிட்டு அளவாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்லேயே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.